அப்புறம் இப்போ வந்து 87 வந்து யானை வந்ததுங்க. ஓ 87 தான் இந்த இடத்துல ஆமா, 87 இந்த யானை வர தொடங்கிச்சுங்க. அதுல இருந்து அதுக்கு முன்னாடியெல்லாம் யானை இல்லை. நம்ம மேக்சிமம் நிறைய இடங்கள்ல பார்க்க முடியாத போது இந்த வனப்பகுதி காட்டு யானைகள், காட்டெருமைகள், மான், சிறுத்தைகள் உள்ளிட்ட வன உயிர்கள் வாழும் பகுதி. இப்போ அதாவது 87க்கு முன்னாடினா அப்ப இந்த வீரப்ப நடமாட்டம் இருந்தனால யானைகளே அவங்க வந்து விட்டு வைக்கல, நிறைய இல்லாம. ஆமா, அப்படி இருந்திருக்கலாம். அதிகமா நடந்திருக்கலாம். இப்ப வேட்டை தடுப்பு வேட்டை தடுப்பு வந்தது இந்த ஆமா அதிகமாச்சுங்க. வந்து கீழே இருக்கிற பெண்டுங்க, நான் இதுக்கு முன்னால ஏறி வந்தது இந்த பெண்டு. இங்க இருந்து வந்து அப்படியே எஸ் மாதிரி போய் திரும்ப மேல போய் டக்குன்னு அடுத்த பெண்டு வந்துருது. யானைகள் நடமாட்டம் இருக்கு அப்படின்றத உறுதிப்படுத்துற மாதிரி என் புல்லட்டுக்கு பக்கத்துல பாருங்க முன்னாடி இருக்கிறது இது ஒரு யானை சாணம். பாலமலை அரங்கநாதர் கோவில், இதுக்காக தான் இங்க வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு இடங்க இது. இங்க இருந்து பார்க்கும்போது இன்னுமே விசிபிலிட்டி சூப்பரா இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தா நம்ம வந்து இந்த சன்செட் கூட பார்க்கலாம் போல இருக்கு. இந்த அற்புதமான இந்த மாலை நேரத்துல இங்க இருந்து அந்த மலைகளையும் அதுக்கு பக்கத்துல இருக்க அந்த மேகங்களையும் பார்க்கும்போது அவ்வளோ அற்புதமா இருக்கு நமக்கு. Hello viewers, welcome to Jungle Database. இது காடுகளின் முழுமையான தரவுத்தளம். நம்மளுடைய ஜங்கல் டேட்டாபேஸ் சேனல்ல இதுவரைக்கும் ஏகப்பட்ட அடர்ந்த காடுகள், ஆழமான பள்ளத்தாக்குகள், அழகான அருவிகள், அது மட்டும் இல்லாம ஏற்கனவே நிறைய வனவிலங்குகளுடைய ஃபுட்டேஜஸ், அதனுடைய இயற்கையான வாழ்விடத்துலன்னு நிறைய வீடியோஸ் நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி ஊட்டி, வால்பாறைன்னு ஏகப்பட்ட மலைகளின் அரசி, மலைகளின் இளவரசின்னு மிகப்பெரிய பிரம்மாண்டமான மலைகளையும் காடுகளையும் தரிசிச்சிருந்தாலும் என்றைக்குமே இயற்கைக்கு நான் என்னைக்குமே வஞ்சனை வச்சது கிடையாது. அந்த வகையில கொங்கு மண்டலம், அதாவது கோவையிலிருந்து அதனுடைய அவுட்டர்ல கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு சின்ன மலைத்தொடருக்கு தான் இன்னைக்கு நான் பயணம் மேற்கொண்டுட்டு இருக்கேன். இந்த இடத்துக்கு பெயர் பாலமலை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு மேல ஒரு புகழ்பெற்ற கோவிலும் இருக்குங்க. இது முழுக்க முழுக்க அடர்ந்த காடுகளுடன் கூடிய காட்டு யானைகள் வாழக்கூடிய ஒரு அடர்ந்த மலைப்பகுதி தான். அதை பத்தி தான் இந்த வீடியோல நீங்க முழுசா தெரிஞ்சுக்க போறீங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. நீங்களும் என்னை போல் ஒரு இயற்கை ஆர்வலரா இருந்தா இந்த சேனல் உங்களுக்கானதே. இப்போ நான் சரியா இருக்கிற இடம் பெரியநாயக்கம்பாளையம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பெரியநாயக்கம்பாளையம்ல இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்க இந்த பாலம் தான் ஒரு சில மாசங்களுக்கு முன்னால இங்க திறந்து வைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய மேம்பாலம். அதுக்கு முன்னால இந்த கட்டுமான பணிகளால இந்த இடத்துல எப்பவுமே வந்து ரொம்ப டிராபிக் ஜாமா இருக்கும். நம்ம இங்க இருந்து பாலமலை போறதுக்கு இந்த பாலத்துக்கு மேலே ஏறாம நீங்க மேட்டுப்பாளையம்ல இருந்து வந்தாலும் சரி, கோவையில இருந்து வந்தாலும் சரி, பாலத்துக்கு கீழ் நோக்கி போய் அங்கே இருந்து நம்ம வலதுபுறமா திரும்பினா ஒரு 12 கிலோமீட்டர் பெரியநாயக்கம்பாளையம் உள்ள போனதுக்கு அப்புறமா இந்த பாலமலையை உங்களால சென்று அடைய முடியும். இப்ப நம்ம சரியா கோவனூர் அப்படின்ற ஒரு சின்ன கிராமத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். பெரியநாயக்கம்பாளையம் ஜங்ஷன்லாம் தாண்டி அந்த நகர சூழ்நிலை முடிஞ்சதுக்கு அப்புறமா இங்கேயே பாருங்க ரெண்டு பக்கமும் பச்சை பசேல்னு நிறைய மரங்களை என்னால பார்க்க முடியுதுங்க. எனக்கு இடதுபுறத்துல பாத்தீங்கன்னா ரப்பர் தோட்டமே இந்த இடத்துல இருக்குது. நம்ம போகக்கூடிய பாலமலைன்றது இங்க இருந்து பார்த்தாலே தெரியும். தொலை தூரத்துல உங்களுக்கு வந்து அந்த மலை முகடுகள் இருக்கு பாத்தீங்களா, அந்த அளவுக்கு கிடையாது. அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு பாதி அளவுக்கு இருக்கிறது தான் அந்த பாலமலைன்றது. நேம் போர்டு பாருங்க, பாலமலை. இன்னும் 5 கிலோமீட்டர் நம்ம போகணும். இது வந்து டிசம்பர் மாசம் அப்படின்றனால இப்போ வந்து மாலை ஒரு 5 மணி ஆகுது. இப்பவே அழகா அந்த பனி படர்ந்து அந்த மலைமுகடுகளை பாக்குறதுக்கே அவ்வளவு ஒரு ரம்மியமா இருக்குது. அந்த மலைமுகடுகளுக்கு கீழே பாருங்க வாழைத்தோட்டம், இந்த பக்கம் தென்னந்தோப்பு, முழுக்க முழுக்க இயற்கை சார்ந்த ஒரு அற்புதமான பகுதிங்க இந்த பாலமலைன்றது. மேல வந்து கோயில் இருக்கனால இங்கேயே வந்து ஒரு கலைநயத்துடன் கூடிய ஒரு அழகான ஒரு ஆர்ச் வச்சிருக்காங்க. நீங்க பாலமலை போறதுக்கு இங்கேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்.
இங்கேயே பாருங்க, நமக்கு முன்னால 2 வழி போகுது. நேரா போனோம்னா நம்மளால பாலமலைக்குள்ள போயிட முடியும். இங்கேயே பாருங்க, பாலமலை அரங்கநாதர் திருக்கோயில் செல்லும் வழி அப்படின்னு போர்டு வச்சிருக்காங்க. இங்க இருந்து இந்த ரைட் சைட்ல போற ரோட்ல போனோம்னா நான் ஏற்கனவே சொன்ன கெத்தை முள்ளி போறதுக்கு உண்டான அரவங்காடு நம்ம இங்க இருந்து ஈஸியா போய்க்கலாங்க. வெள்ளியங்காடு போனா இங்க இருந்து நம்ம வழியா போய்க்கலாம். இப்ப நம்ம இதுக்கு உள்ளதான் நம்ம போறோம். இதுக்கப்புறம் வந்து மேக்சிமம் நம்ம போறது எல்லாமே கொஞ்சம் ஆஃப் ரோடிங்கா தான் இருக்கும். பட் ரொம்ப அற்புதமா இருக்கும். வீடியோவை கண்டினியூவா தொடர்ந்து பாருங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மாலை நேரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா யானைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா இதுக்கு பக்கத்துல இருக்கிறது எல்லாமே காட்டு பகுதிகள். அதுக்காகவே இங்க இருக்கக்கூடிய தோட்டத்துல உங்களால பார்க்க முடியும், எலக்ட்ரிக் பெஞ்ச் போட்டிருக்காங்க பாருங்க எல்லா இடத்துலயுமே. நிறைய பேருக்கு இந்த கோயில் வந்து மேல இருக்கிறது குலதெய்வம் அப்படின்றனால நிறைய பேர் போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்காங்க. இந்த மாலை நேரத்துல உங்களால பார்க்க முடியும், நிறைய கார்கள் மேல இருந்து கீழே வரும். எவ்வளவு அடர்த்தியா இருக்கு பாருங்க இங்க இருக்கக்கூடிய இந்த மலைகள் எல்லாமே. இந்த பாலமலையை பத்தி நம்மள சொன்னதும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர், அவருடைய பேர் வந்து மோகன். அவர் சொன்னனாலதான் இந்த இடம் நமக்கு தெரிஞ்சது. இந்த வீடியோ வாயிலா அவருக்கு ஒரு தேங்க்ஸ் நான் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க உங்களுக்கு தெரிஞ்ச இடங்கள், நம்ம சேனல்ல இது வரைக்கும் போடாத இடங்கள் இருந்தா நிச்சயமா நமக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கண்டிப்பா அந்த இடத்தை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு நான் முயற்சி பண்றேன். இங்க இருந்து இன்னும் நம்ம வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர்ல மலைக்கு மேல ஏற போறோம். எவ்வளவு அற்புதமா இருக்கு பாருங்க. இது வந்து முழுக்க முழுக்க காட்டு பகுதிகள் அப்படின்றனால தமிழ்நாடு வனத்துறை சார்பா இங்கேயே வந்து ஒரு செக் போஸ்ட் ஒன்று வச்சிருக்காங்க. ஸோ நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆகுதுங்க. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரோடு மோசமா இருக்கும். இந்த இடத்துல பாருங்க என்ன போர்டு வச்சிருக்காங்க அப்படின்னு. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து ஒரு நம்ம மேக்சிமம் நிறைய இடங்கள்ல பார்க்க முடியாத போர்டு. இந்த வனப்பகுதி காட்டு யானைகள், காட்டெருமைகள், மான், சிறுத்தைகள் உள்ளிட்ட வன உயிர்கள் வாழும் பகுதி. வாகனங்கள் மெதுவாகவும் கவனமாகவும் ஓட்டி செல்லும். முழுக்க முழுக்க இது வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாங்க நம்ம இருக்கிறது. ஸோ சாதாரணமா இந்த மாதிரி போர்டை வந்து நம்ம எந்த இடத்துலையும் பார்க்க முடியாது. ஸோ வாங்க இன்னும் நம்ம மேலே போய் நமக்கு மேலே எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஏன்னா இவ்வளவு பேர் பொதுமக்கள் போயிட்டு வராங்க அப்படின்றதுக்காக இது எல்லாமே காடுகள் இல்லாத பகுதின்னு ஆயிடாது. மேலே வந்து கோயில் இருக்கனால நிறைய பேர் போயிட்டு வராங்க. அதுவும் வந்து ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் வந்து இங்க வந்து கொஞ்சம் போக்குவரத்து அதிகமா இருக்கும். மற்றபடி நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி போக்குவரத்து இல்லாம தான் இருக்கும். ரோடு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேங்க. முன்னெல்லாம் இந்த அளவுக்கு இருக்காது. அப்படியே வந்து எனக்கு வந்து இந்த ஒரு ஆனைக்கட்டிக்குள்ள போற மாதிரி இருக்கு. எடுப்புலயே வந்து ஒரு எலிபென்ட் கிராசிங் போர்டு பார்த்தேன். அந்த உள்ள வந்த உடனே அந்த குளிர் என்னால ஃபீல் பண்ண முடியுதுங்க. 2 பக்கமும் அப்படியே வந்து ஒரு அடர்ந்த காடு மாதிரி இருக்கனால அந்த குளிர் வந்து எனக்கு நல்லாவே தெரியுது. ஒரு பெண்டு ஏறின உடனே அடுத்ததே பாத்தீங்கன்னா இன்னொரு பெண்டு. அப்படியே நம்ம நடந்து போனா எப்படி நம்ம மலையில ஏறுவோமோ அந்த அளவுக்கு பக்கத்துல இருக்கு. அதே நேரத்துல ரொம்ப வந்து ஒரு ஸ்டீப்பாவும் இருக்குது. இந்த இடம் பாருங்க, நான் உங்களுக்கு கொஞ்சம் காட்டுறேன். நான் வந்து எத்தனை பெண்டு நான் ஏறி வந்திருக்கேன்ட்டு. இது வந்து கீழே இருக்கிற பெண்டுங்க. நான் இதுக்கு முன்னால ஏறி வந்தது இந்த பெண்டு. இங்க இருந்து வந்து அப்படியே எஸ் மாதிரி போய் திரும்ப மேல போய் டக்குன்னு அடுத்த பெண்டு வந்துருது. ஒரு செகண்ட்ல அடுத்த பெண்டு வந்துருது. அப்படியே மேல ஏறுது மலை. எப்படி வந்து நம்ம நடந்து வந்தா ஏறுவோமோ ஸ்டெப்ஸ்ல ஏற மாதிரி இருக்கு இந்த இடம் பாருங்க. இப்படி வந்து இப்படி ரோடு வளைஞ்சு உடனே அப்படியே மேல போற மாதிரி இருக்கு.
இங்க யானைகள் நடமாட்டம் இருக்கு அப்படின்றத உறுதிப்படுத்துற மாதிரி என் புல்லட்டுக்கு பக்கத்துல பாருங்க, முன்னாடி இருக்கிறது இது ஒரு யானை சாணம். இங்க யானைகள் நடமாட்டம் நிச்சயமா இருக்குது. ஏன்னா யானை சாணத்தை நம்மளால பார்க்க முடியுது நடு ரோட்லயே. அதே மாதிரி இங்க வந்து ஒரு இதுவும் உடைஞ்சு கிடக்குது. இதெல்லாம் யானைகள் உடைச்சதா தான் இருக்கும். இங்க வந்து யானைகள் மட்டும் கிடையாது, நம்ம வரும்போதே வந்து வனத்துறை சார்பா ஒரு போர்டு வச்சிருந்தாங்க. காட்டு எருமைகள், ஏன் சிறுத்தைகள் கூட இந்த இடத்துல உலாவுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிறுத்தைகள் எப்பவுமே பாத்தீங்கன்னா அந்த வால்பாறை, அதாவது குடியிருப்புகள் பக்கத்துல இருக்கக்கூடிய இடத்துல சிறுத்தைகள் அதிகமா வர்றதுக்கு இப்ப வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய ஆடு மாடு கோழி அந்த மாதிரி அதுக்குண்டான உணவுகளை வேட்டையாடுறதுக்காக சிறுத்தைகளின் நடமாட்டம் இப்பவுமே அதிகமா இருக்குது. இன்னைக்கு கூட நான் நியூஸ்ல பார்த்தேன், வால்பாறையில ஒரு சின்ன குழந்தை வந்து சிறுத்தை தூக்கி போயிருச்சு அப்படின்னு போட்டிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா கவனமா தாங்க இருக்கணும். அதுவும் முக்கியமா சின்ன குழந்தைகள். சிறுத்தைகளுடைய விருப்பமான உணவு பார்த்தீங்கன்னா அது வந்து பெரிய காட்டு மாடுகளெல்லாம் அடிக்காது, ஆனா சின்ன சின்ன உயிரினங்களை வந்து அது வேட்டையாடக்கூடியது. ஓரளவு ஹைட்டு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னால் ஒரு போர்டு ஒன்று இருக்குது. இதில் என்ன எழுதியிருக்காங்கன்னா, இங்கே வந்து 2 கோயில் இருக்கு போல இருக்குங்க. ஒன்று வந்து மேலே இருக்கக்கூடிய கோயில், இதுக்கு பக்கத்துலேயே இங்கே ஒரு கோயில் இருக்கு போல. ஓகே, நம்ம இந்த வழியாவே போகலாம். இதுதான் வந்து மெயின் பாலமலை ரோடுன்னு நினைக்கிறேன். சின்ன மலைனாங்க, ஆனா போய்கிட்டே இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டர் நானும் வந்திருப்பேன். இந்த பெண்டு பாருங்க, எஸ் பெண்ட் இங்கே போட்டிருக்காங்க. அது எப்படி போகுது ரோடுன்னு. ஹேர்பின் பெண்ட் தான் தெரியும், ஆனா இந்த மலையில பாத்தீங்கன்னா எஸ் பெண்டே இருக்குது. அடுத்தடுத்து வருது. மேலே ஏறின உடனே என்னால் வானிலை மாற்றத்தை நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. நான் ஓரளவு நல்லா ஹைட்டுக்கு வந்துடும். ஏன்னா இங்கேருந்து எனக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நல்ல என்னால் விசிபிலிட்டி நல்லா இருக்குது இங்கேருந்து பார்க்கும்போது. நம்ம ஏறுறதுக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. எப்படி தான் இங்கே ரோடு இவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டாங்களோ தெரியல. உண்மையாலுமே இந்த உழைச்ச தொழிலாளர்கள் எல்லாருக்குமே என்னுடைய ராயல் சல்யூட்டுங்க. பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வண்டி எரிஞ்ச நிலையில இருக்குது. என்னன்னு தெரியல, எப்ப நடந்த விபத்துன்னு தெரியல. ஆனா அப்படியே வந்து ஒரு ஓம்னி இருந்த இடத்துல அப்படியே வந்து எரிஞ்சிருக்குது, ஃபயரா இருக்குது. ஒருவேளை மேலே ஏறும்போது ஹீட்டு தாங்காம கூட இந்த மாதிரி நடந்திருக்கலாம். இன்ஜின் வந்து நிறைய இந்த மாதிரி தீப்பிடிச்சு இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் ஆகுது. ஸோ நம்ம இப்போ வந்துட்டோம். மேலே ஏறினோடனே திரும்பவும் வந்து ஒரு ரோடு வருது, ஒரு போர்டு வருது. பாலமலை போகிறதுக்கு இங்கேருந்து ரைட்டில் போக சொல்லியிருக்காங்க. இப்போ லெஃப்டில் போனாலும் நம்ம போகலாம், ஆனால் சுற்றிட்டு போகிற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து மெயின் வழி, நம்ம இப்படியே போகலாம். மேலே ஏறின உடனே அற்புதமா இருக்குது காட்சிகள்லாம். எனக்கு ரைட் சைடில் பாருங்க நம்ம எவ்வளோ ஹைட்டு வந்திருக்கோன்றது.
வந்ததே தெரியல. ஆனா இங்க இருந்து பார்க்கும்போது நம்ம கீழே பார்த்தோமே அந்த மலைகள் எவ்வளவு அற்புதமா இருக்கு பாருங்க. அப்படியே அந்த மாலை நேரத்துல அந்த மேக கூட்டங்கள் அப்படியே தவழ்ற இந்த மலைகளை பார்க்கும்போது இதுதாங்க பாலமலை திருக்கோயில், அதனுடைய நுழைவு பகுதி. ஸோ நான் சொன்ன மாதிரி மேலே ஏறினோடனே முதல்ல பிரதானமா இருக்கிறது பிரம்மாண்டமான கோயில். ஸோ இன்னைக்கு வந்து வார விடுமுறை நாள், நம்ம வந்து கொஞ்சம் லேட்டா வந்தனால கொஞ்சம் கூட்டம் கம்மியா இருக்குது. எனக்கு கூட்டம் வந்து இங்க நிறையவே இருக்கும். இதுதான் வந்து இந்த அருள்மிகு பாலமலை அரங்கநாதர் கோவில். இதுக்காக தான் இங்க வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு இடங்க இது. இதை சுத்தியே பாத்தீங்கன்னா நிறைய கடைகள் இருக்கும். இது வந்து மாலை நேரம் ஆயிட்டனால நிறைய கடைகள் வந்து இப்ப மூடிட்டாங்க. பட் இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய வந்து நமக்கு டீ கடை, ஸ்நாக்ஸ், அப்புறம் வந்து பூ, பழம், பூஜைக்கு உண்டான பொருட்கள் எல்லாமே இங்க கிடைக்கும். பெரிய பார்க்கிங் வசதியும் இருக்குது இந்த இடத்துல. எவ்வளோ கார்ஸ் வேணாலும் விட்டுக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், எதிர்ப்புறத்தில் ஒரே ஒரு கடை மட்டும் இப்போ இருக்குது. ஸோ வியூவர்ஸ், நம்ம வந்து இப்போ பாலமலை மேலே அந்த டாப்ல இருக்கோம். நம்ம வந்த வழி இதுதான். நம்ம இங்கேருந்து மேலே ஏறி அப்படியே வந்து இந்த கோயிலை அப்படியே ஒரு சுற்றிட்டு இப்போ நம்ம இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கோம். இந்த மாலை நேரத்தில் இந்த இடங்கள் பார்க்கறதுக்கு எவ்வளோ அற்புதமாக இருக்குன்றத பாருங்க. இதை பார்க்கறதுக்காகவே நிறைய பேர் வராங்க. வா, அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்குனே இந்த இடம் இருக்குங்க. அவ்வளோ அற்புதமாக இருக்குது. ஸோ இதான் என்னுடைய புல்லட், என்னுடைய நம்பிக்கை நட்சத்திரம். எங்கே போனாலும் இதை தாண்டி அற்புதமான இந்த இயற்கையை இங்கே நான் உங்களுக்கு காட்டுறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். இந்த வியூவை கொஞ்சம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இந்த மலையை தான் நம்ம வந்து பெரியநாயக்கம்பாளையம் உள்ளே வந்தோடனே அந்த மெயின் ரோட்லேருந்து பார்த்தோம். இங்கேருந்து பார்க்கும்போது இன்னுமே விசிபிலிட்டி சூப்பராக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் நம்ம வந்து இந்த சன்செட்டு கூட பார்க்கலாம் போல இருக்குது. அழகழகான பறவைகளின் ஒலிகள், கீச்சொலிகள் ரொம்ப ரம்மியமாக இருக்குது. நீங்கள் அப்படியே வந்துட்டு ஒரு மேலே அப்படியே குடும்பத்தோடு வந்து கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து உண்மையாலுமே வந்து ஒரு அருமையான ஒரு இடம் அப்படின்னு நான் சொல்லுவேன். நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ இப்போ நம்ம நிற்கிற இடத்துக்கு அங்கேயே பார்த்தீங்கன்னா ஃபேமிலி உட்காந்துருக்காங்க பாருங்கள், நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. ஸோ 6 மணிக்கு மேலே தயவு செஞ்சு இந்த இடத்துக்குலாம் வராதிங்க. ஏன்னா அதுக்கப்புறமா இது எல்லாமே வனம் சூழ் பகுதிகள். எந்த விலங்குகள் வேணாலும் இரவு நேரத்தில் வரலாம். வரதுக்கும் வந்து அலோடு கிடையாது. ஏன்னா மேலே இருக்கிற இந்த செக் போஸ்ட்டை வந்து பூட்டிடுவாங்க. சனி ஞாயிறு வந்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பேரை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து அந்த வியூ பாயிண்ட்டை முடிச்சுட்டு இதே வந்து பாலமலைக்கு அந்த பக்கம் ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குங்க, அந்த சைடு. அது எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இப்போது சில்னஸ்க்கு பஞ்சமே இல்லைங்க, அற்புதமாக இருக்குது. நல்ல பச்சை பசேல்னு எல்லா இடமும், சுத்தமான காற்று சுவாசிக்கிறதுக்கு. அதுவும் வந்து கிட்டத்தட்ட இப்போ வந்து மணி ஒரு 5:30 மணி ஆகுது அப்படின்றனால ரொம்ப அற்புதமாக இருக்குது போகிறதுக்கு. ஸோ இது வந்து கோயில் போகிற மெயின் வழி. இங்கேருந்து நம்ம இப்படி உள்ளே போகணும். ஸோ பாதை மாதிரி வச்சுருக்காங்க. நம்ம பக்கத்தில் இடமும் இருக்குங்க. நம்ம புல்லட் போகலைன்னா வேறு எது போக போகுது. இந்த இடம் பாருங்க.
நம்ம கோயம்புத்தூருக்கு சிட்டிக்கு உள்ள பெரியநாயக்கம்பாளையத்தில் இப்படி ஒரு இடம். இந்த இடத்த நான் உங்களுக்கு அப்படியே ரவுண்ட் அடித்து காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். குறிப்பாக பார்த்துக்கு போனால் இந்த பெட்டாலியன் சிஆர்பிஎஃப்க்கு வந்து ட்ரைனிங் வந்து இந்த இடத்துல கொடுப்பாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா இது வந்து கொஞ்சம் பக்கத்துலேயே சிட்டிக்கு. ஸோ இப்போ நம்ம இந்த பாலமலையில் 2வது ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, அது எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். நேற்று நம்ம அங்கேருந்து பார்த்தா அதே மலைத்தொடர்கள் இங்கேருந்து இந்த வியூலேருந்து பார்க்கும்போது இன்னுமே கொள்ளை அழகாக இருக்குது. ஸோ இதுதான் நான் சொன்ன 2வது வியூ பாயிண்ட், இங்கே இருக்கக்கூடிய 2வது வியூ பாயிண்ட்டு. இந்த இடம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இங்கேருந்து பார்த்தா சன்செட்டே பார்க்கலாம் போல இருக்குது. இந்த அற்புதமான இந்த மாலை நேரத்தில் இங்கேருந்து அந்த மலைகளையும் அதுக்கு பக்கத்தில் இருக்க அந்த மேகங்களையும் பார்க்கும்போது அவ்வளோ அற்புதமாக இருக்குது நமக்கு. இப்போ வந்து நல்லாவே பனி மூடிட்டனால நம்மளால் இங்கேருந்து குடியிருப்பு பகுதியில் பார்க்க முடியல. ஆனால் வந்து ஒரு வெயில் நேரத்தில் வந்தோம்னா இங்கேருந்து பெரியநாயக்கம்பாளையம் அந்த குடியிருப்பு பகுதிகள் எல்லாமே நமக்கு வந்து ஒரு கிளியர் விசிபிலிட்டியாக நல்லாவே தெரியும். ஸோ இந்த முகடுகளுக்கு அந்த பக்கம் மலைக்கு அந்த பக்கம் போனோம்னா வெள்ளியங்காடு, அங்கேருந்து கெத்த, முள்ளி, மஞ்சூர் அந்த பக்கமாக நம்ம போகலாம். இது எல்லாமே முழுக்க முழுக்க காடு சார்ந்த பகுதிகள் தான். அதனால நீங்கள் வந்தீங்கன்னா வெளிச்சம் இருக்கும் போதே மாலை நேரத்துலேயே வந்துட்டு போடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். எக்காரணம் கொண்டும் இரவு நேரத்துலையோ இல்லை 6 மணிக்கு மேலேயோ இங்கே வரதை தவிர்த்துருங்க. ஏன்னா இது எல்லாமே காட்டு பகுதிகள். ஓகே வியூவர்ஸ், இந்த பாலமலையை எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த அற்புதமான மாலை வேளையில் நல்லபடியாக எடுத்து போட்டிருப்பேன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்களும் நிச்சயமாக உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் இந்த கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சின்ன மலை தான் இந்த பாலமலை. முக்கியமாக இது வந்து சபரிமலை சீசன் அப்படின்றனால நிறைய சாமிகள் இங்கே வந்து வராங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம், இங்கே வந்து பஸ்ஸும் இருக்குதுங்க மேலே வர்றதுக்கு. ஸோ இந்த பாருங்கள், கோத்தகிரியிலேருந்து இந்த வழியாக வந்து இங்கேருந்து போகுது. ஸோ அந்த பஸ்ஸுலேயும் வந்து உங்களால் வந்து இந்த பாலமலைக்கு வந்துக்க முடியும். ஓன் டிரான்ஸ்போர்ட்டில் வர முடியாதவங்க நிச்சயமாக இந்த பஸ்ஸுலேயும் வரலாம். ஸோ வியூவர்ஸ், இப்போ நம்ம இந்த பாலமலை அப்படின்ற ஒரு அழகான இயற்கை சூழல் நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு இடத்துல இருக்கோம். இதுக்கு முன்னால் இங்கே இருக்கிற ஒரு கோயிலை பார்த்தோம். இங்கே இருக்கக்கூடிய ஒரு அண்ணா நம்ம சேனலுக்காக பிரத்யேகமாக இந்த இடத்த பற்றி சொல்லுவார். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கங்க. கொஞ்சம் பக்கத்தில் வச்சு ஒன்றும் சரி. அண்ணா உங்கள் பேர் என்னண்ணா? என் பேர் கருணாநிதிங்க. கருணாநிதிங்க உங்கள் பேர்? சரிங்க. எத்தனை வருஷமா இருக்கீங்க? நான் ரொம்ப காலத்தில் பாட்டங்காலத்துல இருந்து இப்படி இங்கே தான் இருக்காங்க. அப்படிங்களா? பாட்டேன் வளர்ந்தது எல்லாமே இங்கே தான் இருக்காங்க. சரிங்க. என்ன தொழில்? என்ன விவசாயம்? விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க. முதல்ல நல்லா காடு விவசாயம் பண்ணிட்டு இருந்தோம். சரிங்களா? சிறுதானியம் எல்லாம் நல்ல விவசாயம் பண்ணிட்டு இருந்தோம். சரிங்க. அப்புறம் இப்போ வந்து 87 வந்து யானை வந்ததுங்க. ஓ, 87 தான் இந்த இடத்துல? 87 தான் இந்த யானை வர தொடங்கிச்சுங்க. அதுல இருந்து அதுக்கு முன்னாடியெல்லாம் யானை இல்லை. இல்ல, ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா யானைகள் வந்து முன்னதான் காடுகள் நல்லா செழித்து நல்லா இருந்தது. யானை நடமாட்டம் இல்லைங்க இந்த மலையில. ஆமா. இப்போ வந்து யானைகள் நிறைய வந்துருச்சு. இப்போ யானைகள் நிறைய வந்து 87 ஒரு யானை வந்ததுங்க. சரிங்க. அதுல இருந்து அப்புறம் எல்லா யானைகள் வர தொடங்கிருச்சு. அப்புறம் விவசாயம் பண்ண முடியாம 95 வரல விவசாயம் பண்ணோம். அதுக்கு மேல விவசாயம் பண்ண முடியலைங்க.
இப்ப விவசாயம் பண்ண முடியலைங்க. பண்ணோம்னாக்க யானைகளுடைய ஆமா, யானைகளுடைய என்ன காரணமா இருக்குன்றீங்க? இப்போ அதாவது 87க்கு முன்னாடினா அப்ப இந்த வீரப்ப நடமாட்டம் இருந்தனால யானைகளே அவங்க வந்து விட்டு வைக்கல, நிறைய இல்லாம. ஆமா, அப்படி இருந்திருக்கலாம். வேட்டைகள் அதிகமா நடந்திருக்கலாம். இப்ப வேட்டை தடுப்பு வேட்டை தடுப்பு வந்தது இந்த எண்ணிக்கை அதிகம். ஆமா, அதிகமாயிடுச்சுங்க. ஓ சரி. ஆமா ஆமா, அதுல இருந்து இப்போ நம்ம எல்லாம் விவசாயம் பண்ணாம அப்படியே இந்த ரேஷன் அரிசி சாப்பிட்டு கவர்மெண்ட்ல அரிசி கொடுக்குறாங்க, அதை வச்சு சாப்பிட்டு இப்போ நம்ம அப்படியே வீட்டுக்கு 4 ஆடு மாடு வச்சு சரிங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கோம். அப்புறம் வீட்டில் குழந்தைங்க எல்லாம் வேலைக்கு கீழே போவாங்க, சரிங்க. மில்லு கம்பெனி அங்கங்க வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க. அது வருமானம் அப்படிதான், கீழே போனதா வருமானம், இங்கே மலையில ஒன்றும் வருமானம் இல்லைங்க. சரிங்க சரிங்க. பூரா வந்து ஒன்று விவசாயம் இங்கே இல்லைனாக்கா வேற எதுவும் வழி எதுவும் இல்லை இல்லைங்களா? சரிங்க சரிங்க. இப்போ யானைகள் நடமாட்டம் இப்போ இந்த மாதம் அதிகமாக இருக்குதுங்களா? டிசம்பர் மாதத்தில் எப்போ வேணாலும் வரும் போகும், சொல்ல முடியாது எந்த டைம்ல வருது போகணும். சரி, நைட்டு கிழக்கு பசுமணிலேருந்து அப்படியே வந்திருக்குங்க. இங்கே வந்து 7 ஜுரம். என்னென்ன மலை கிராமங்கள் இருக்குங்க இந்த பாலமலையில்? ஃபர்ஸ்ட்டுக்கு பெரும்பதி. சரிங்க. ரெண்டாவதுக்கு இது வந்து குஞ்சூர்பதிங்க. சரி. அடுத்தது இதில் எடுத்தோன்னா 1 கிலோமீட்டர் தாண்டின உடனே மாங்குழி. அப்புறம் அது தாண்டின உடனே அரை கிலோமீட்டர் போனோம்னா பசுமணி புதூர் பசுமணி. ஓ, இத்தனை கிட்டத்தட்ட ஒரு 7 கிராமங்கள் இருக்கு. அப்போ இதில் கொஞ்சம் தெற்கு போய் மேற்கு போனால் பெருக்கப்பதி புதூர். பெருக்கப்பதி. ஓ, நமக்கு தெரிஞ்சது பாலமலை மட்டும்தான் இவ்வளோ நாள். ஆனால் நீங்கள் சொல்லி தான் இத்தனை மலை கிராமங்கள் இருக்குன்றது தெரியுது. ஓ சரிங்க. கோவில் வந்து இது வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 3, 9 ஒரு 10ஆம் நூற்றாண்டுல இருந்த கோயில் இங்கே. ஆமாம். ஓ சரி. அதுல இருந்து நாங்கள் இப்போ எங்கள் மலைவாழ் மக்களை பராமரித்து பண்ணிட்டு இருந்தோம். சரிங்க சரி. இப்போ வந்து நம்ம கீழே வந்து நம்ம கவுண்டர் வந்து நியமித்து அவர் தவிர இருக்காருங்க. சரிங்கண்ணா, ரொம்ப நன்றி. நம்ம சேனல் மூலமா இந்த பாலமலைன்றத மக்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்குவாங்க, அதனால ஒரு சின்ன முயற்சி தான். சரிங்களா, ரொம்ப நன்றிண்ணா. ரொம்ப நன்றி. இந்த பாலமலை அப்படின்ற இந்த சின்ன ஹில்ஸை அழகா இன்னைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு நான் இப்போ இறங்க ஆரம்பிச்சிட்டேன். நேரம் கிட்டத்தட்ட 6:30 மணிக்கு மேலே ஏறுது. இதுக்கு மேல இங்க இருக்கிறது ஆபத்துன்னு சொன்னாங்க. இந்த மலைக்கு மேல ஏறி வரவங்க ஒரு வழியில வாகனத்துல வந்துட்டு இன்னொரு வழியில யாராவது கீழே இறங்குறவங்கள்ட்ட கூட லிஃப்ட் கேட்டா கூட கீழே கொண்டு போய் விட்டுறாங்க. அந்த அளவுக்கு ஒரு சகோதரத்துவமா தான் இருக்காங்க. இந்த vlog உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். நம்மளுடைய ஜங்கல் டேட்டாபேஸ் சேனல் முழுக்க இயற்கையை சார்ந்தது. நீங்களும் என்னை போல் ஒரு இயற்கை ஆர்வலரா இருந்தா இந்த சேனல் நிச்சயமா உங்களுக்கானதே. இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்கள் யாராவது இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாலமலைக்கு போகணும் அப்படின்னாக்க இந்த வீடியோவை நிச்சயமா அவங்களுக்கு ஒரு உதவியா இருக்கும். கண்டிப்பா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் ஒரு அற்புதமான இயற்கை சார்ந்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை இயற்கையை போற்றுவோம், இயற்கையை கொண்டாடுவோம், நாம் இயற்கையாகும் வரை. Thank you so much and thanks for watching.